ஹேர்மேஸ் டுடே பார்க்க போகிறது டயாங் எஃப்எஃப் த கிங் பீரியட் சீக்ரெட் பார்ட் 6. பிங்கி ஆண்டியும் மினியும் டயாங் போலவே இருக்கக்கூடிய கிம் ஜூனோட ஆன்மாக்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்கத பால்கனி வழியாக ராயல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் பார்த்துட்டாங்க. உயிரே போகணும் இருக்குது அத்தனை பேருக்கும். என்னோட பொண்ணு அங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கா டயாங்குன்னு நினச்சிக்கிட்டு அவன் அன்றைக்கே போட்ட போரில் ஒரு வாரம் முடியாமல் கிடந்தான். இப்போ என் பேத்தியும் சேர்ந்து நின்றுக்கிட்டு இருக்கா. என்னாக போகிறதோ தெரியல, காப்பாற்றுங்க அப்படின்னு அழுகிறாங்க பாட்டிமா. ரொம்ப பதட்டமாக இருக்குது ராஜகுருக்கு. இங்கே பாருங்க, அமைதியாக இருங்க, அழாதீங்க. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியலையே அப்படின்னு பதட்டமாக நின்றுட்டுருக்காங்க ராஜகுரு. அந்த டைமில் அவங்க கையில் வச்சுருந்த ஒலைச்சுவடியை சைடில் இருக்க டேபிளில் தான் வச்சுட்டு நின்று பேசிகிட்டு இருந்திருப்பாங்களா. அந்த ஒலைச்சுவடியில் ஒரே ஒரு லீஃப் மட்டும் அப்படியே கலண்டு கீழே விழுகுது. அமைதியாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரே ஒரு ஓலைச்சுவடியோட லீஃப் கீழே விழுந்தது லைட்டான ஒரு சத்தத்தை தருது. டக்குன்னு ராஜகுரு திரும்பி பார்க்குறாங்க. ஓலைச்சுவடி ஒன்று கீழே விழுந்ததை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, என்னது இது, டைப் பண்ணி வச்சுருந்த ஒழைச்சுவடி எப்படி கலண்டு கீழே விழுந்தது, ஒரு லீஃப் மட்டும் கீழே விழுந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் கீழே குனிஞ்சு எடுக்கிறாங்க. பாட்டிமா அழுது கத்திக்கிட்டு இருக்காங்க. ஐயோ என் பிங்கியை எப்படியாவது கூப்பிடுங்க, யாராவது வாங்க, என்னையாவது விடுங்க, ஏன் நீ பிடிச்சிக்கிட்டு விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அழுதுகிட்டு இருக்காங்க பாட்டிமா. ரீசன், பாட்டிமா எதுவும் அங்கே ஓடிட்டாங்கன்னா இன்னும் நிலைமை பிரச்சனையாயிடும். ஸோ என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் தான் பாட்டிமாவையும் அங்கேருந்து போக விடாமல் பிடிச்சு வச்சிட்ருக்காங்க. அந்த டைமில் ராஜகுரு அந்த ஒலைச்சுவடி எடுத்து பார்க்குறாங்க. அந்த ஒலைச்சுவடியில், எதனை எடுத்துக்கொண்டு நீ சென்றதால் அந்த ஆன்மாவிற்கு சக்தி பிறந்ததோ அதை அதே இடத்தில் வைக்கும்போது அந்த ஆன்மாவின் சக்தி பறிபோகும் அப்படின்னு எழுதியிருக்கு. ராஜகுரு இதை கவனமாக படித்து பார்த்துட்டு, கண்டுபிடிச்சிட்டேன், அந்த ஆன்மாவை எப்படி அந்த கோட்டைக்குள்ளே அனுப்புறதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிமா உடனே சைடில் இருந்த டயாங்கோட மம்மி ஹேண்ட்ஸை உதறி விட்டுட்டு கிடுகிடுன்னு ராஜகுருக்கிட்ட வந்து, என்னத்தை கண்டுபிடிச்சிங்க சொல்லுங்கள் உடனே அப்படின்னு அழுகிறாங்க. அந்த டைமில் ராஜகுரு, ஒரு சென்ட் பாட்டிலை நீங்கள் எடுத்துகிட்டு போனதா சொன்னீங்கள்ல, அது இருக்கா அவங்கக்கிட்ட இப்போ அப்படின்னு கேட்குறாங்க. வீட்டில் இருக்குது அப்படின்னு அழுகிறாங்க பாட்டிமா. உடனே அதை எடுத்துக்கிட்டு வந்து, எந்த இடத்துல நீங்கள் அந்த சென்ட் பாட்டிலை எடுத்தீங்களோ அதே இடத்துல வைக்கணும். அந்த மாதிரி பண்ணிட்டீங்க, அந்த கிம் ஜூனால் பகல் நேரத்தில் தான் வெளியில் வர முடியும், இரவு நேரத்தில் வெளியில் வர முடியாது. ஸோ எப்படியாவது நீங்கள் அந்த சென்ட் பாட்டிலை எடுத்த இடத்துல வச்சுட்டீங்க, அந்த ஆன்மாவை நான் உள்ளே அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். பாட்டிமா, வாங்க யாராவது என்னையா என் வீட்டில் கொண்டு போய் விடுங்க, நான் சென்ட் பாட்டியில் தூக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அழுகிறாங்க. டயாங் பாட்டிமாவோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது ராஜகுரு டயாங்கை நிறுத்திடுவாங்க. நீங்கள் போகக்கூடாது, இங்கே இருக்க வேலையாட்கள் யாரையாவது அனுப்பிவிடுங்க பாட்டிமாவுக்கு துணையா அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஒரு வாட்ச்மேனையும் ஒரு செக்யூரிட்டி கார்டையும் பாட்டிமா கூட அனுப்பி விட்டுட்டாங்க அந்த சென்ட் பாட்டில் எடுத்துகிட்டு வர்றதுக்காக. இங்கே அதர் ஹேண்ட் கிம் ஜோன் அப்படியே ஒரு கோல்டு ஃபேஸில் தன்னோட ஒயின் எங்கே போனாங்கன்னு தெரியாமல் அப்படியே உட்காந்து சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த டைமில் பிங்கி ஆண்டியும் மினியும் வேகமாக டயாங்கன்னு நினச்சிக்கிட்டு அந்த பர்சன்கிட்ட போய், பிரின்ஸ் என்னது இது, இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, எதுக்காக நைட்டு வந்து என்னோட செல்லக்குட்டியை கூட்டிகிட்டு போனீங்க, நைட் டைமில் கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா, ஏதாவது பிரச்சனையானா என்ன பண்ணுறது, ஒயின் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. டக்குன்னு ஜோன் அந்த ஆன்மா அப்படியே ஆன்ட்டியையும் மினியையும் பார்த்துட்டு, நான் என் தம்பி நினச்சிக்கிட்டு எனக்கிட்ட வந்து பேசுகிறாங்களே, இப்போ பாருங்க என் ஆக்டிங்க, ஒயின் எனக்கு கிடைக்கணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு
அது ஒயினை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியல. அதான் இங்கே தான் கூட்டிகிட்டு வந்தேன். கொஞ்சம் ஒளிஞ்சு பிடிச்சி விளையாடலான்னு போய் ஒளிஞ்சுக்கிட்டா. தேடி கண்டுபிடிக்க முடியலை. டயர்டாகுதுன்னு உட்காந்துட்டேன். வாங்களேன் எல்லோரும் ப்ளே பண்ணலாம். ஒயினை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு 2 பொற்காசுகளை நான் தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கிம் ஜோன் மினியும் மினியோட மம்மியையும் பார்த்து. அப்போ பிங்கி ஆண்டி பிக்கு பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு, 2 பொற்காசுகளா? என்னது இது? ஒரு வித்தியாசமான லாங்குவேஜில் பேசுகிற மாதிரி இருக்குது. ஆனால் பொற்காசுகள்னு சொல்கிறாரே. பிரின்ஸ், ராயல் பிரின்ஸ், விளையாண்டாலும் நீங்கள் பொற்காசுகள் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக கொடுப்பேன். ஒயினை கண்டுபிடிச்சி தர்றவங்களுக்கு பொற்காசுகள் என் கையிலிருந்தே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஒயினே, நான் கூட பயந்து போய் நைட்டோட நைட்டா நீ டேங் கூட வந்தியே, டேங் வந்து என்னை ஆட்டி போட்ட மாதிரி இருட்டுக்குள்ளே உன்னையை அடித்து இந்த கிரையாடுக்கு இழுத்துட்டு வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு பயந்து போய் வந்தேன் பேபி. நல்ல வேலையா கிம் உன் கூட விளையாண்டுக்கிட்டு தான் இருக்காரு. வெளியில் வந்துடு, அவரை கோபப்படுத்தாத, குயிக்காவா, இல்லை உன்னையும் அடிச்சு விடுவார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பிங்கி ஆண்டி தேடிட்டுருக்காங்க ஒயினை. அந்த டைமில் மினி டேங்க அப்படியே ஹெட் டோஸ் பார்க்குறாங்க. நைட் எந்த ட்ரெஸ் வேர் பண்ணியிருந்தாங்களோ அதே ட்ரெஸ்ஸில் தான் நின்றுட்டுருக்காங்க டேங். மினி தான் பார்த்துருப்பாங்க இல்லையா நைட்டு. ஸோ டைம் இப்போ மார்னிங் 10 o'clock மேலாகிறது. ஆனாலும் டேங் இப்போ வரைக்கும் பாத் பண்ணலைங்கிறது நல்லா புரியுது மினிக்கு. என்னது இது? டேங் மாமாவை நான் பேலஸில் கிட்டத்தட்ட 3 months பார்த்துட்டு இருக்கேன். மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங், நைட்டுன்னு கலராக ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு கும்முன்னு திரிவார். ஆனால் எஸ்டர்டே போட்டிருந்த ட்ரெஸ்ஸோடு இப்போயும் இருக்காரே. மம்மியும் பாட்டிமாவும் எதுவும் என்கிட்ட சரியாக சொல்லலை. பேயின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. ஹேரெல்லாம் லாங்காக வளர்ந்துருக்கு. ஹூடிக்குள்ளே ஹேர் இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது. என் மம்மி ஒரு முட்டாள், எதையுமே நோட்டீஸ் பண்ணாமல் கிளம்பிட்டாங்க. எஸ்டர்டே மார்னிங் ஷார்ட்கட்டில் தான் ஹேர் இருந்தது. இப்போ இவ்வளோ லாங்காக ஹேர் இருக்கே. கண்டிப்பாக இது டேங்காக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஆனால் பார்க்குறதுக்கு டேங் மாதிரியே இருக்கே. முதல்ல நான் அரண்மனைக்குள்ளே போய் அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட நான் விசாரிக்கணும் அப்படின்னு தனக்குத்தானே மினி நினச்சிக்கிட்டு அப்படியே தேடுற மாதிரி பாவலாக பண்ணிக்கிட்டு அப்படியே சைடில் கட் பண்ணி அரண்மனையை பார்த்து அப்படியே நகர்ந்து வந்து அரண்மனைக்கிட்ட வரும்போது ஒரே ஓட்டமாக ஓடி போயிட்டாங்க மினி. கிம் ஜோன் மினி ஓடுறத நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. பை காட், இவ எதுக்காக அரண்மனைக்குள்ளே இப்போ ஓடினா? ஒருவேளை நான் கிம் ஜோனுங்கிறத கண்டுபிடிச்சிட்டாளா? அவள் கண்டுபிடிச்சால் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஏன் ஒயின் எனக்கு வேணும். இந்த லேடி இருக்காளே, இவ எப்படியும் ஒயினை கண்டுபிடிச்சிடுவா. அந்த நம்பிக்கையிலே தான் நான் நின்றுக்கிட்டு இருக்கேன். ஒரு வேளை கண்டுபிடிக்கல, இந்த லேடிக்கு என் கையால் தான் டெத்து அப்படின்னு அந்த பர்சன் நினச்சிக்கிட்டு, அந்த ஜோன் நினச்சிக்கிட்டு அமைதியாக ஆன்ட்டியை தான் பார்த்துட்டு நிற்கிறான். அந்த டைமில் ஆன்ட்டி, எங்கே தான் போய் ஒளிஞ்சு ஒயின், எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே இங்கிட்டும் அங்கிட்டும் தேடிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஒயின் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்து, அப்பா 2 மணி நேரமாக படுத்து கிடக்கிறேன் இந்த இடத்துல. ஐயோ, என் அத்தைக்காரி கண்டுபிடிச்சிடுவாளோ என்னமோ தெரியல எனக்கு. இந்த பிங்கி லூஸுக்கு ஒன்றுமே புரியாது. ஐயோ, நான் எந்திரிச்சா என்னை கண்டுபிடிச்சிடுவானு நான் தெரிஞ்சுக்கிட்டு தானே இங்கே படுத்து கிடக்கிறேன். என்னையும் போய் தேடலாமா? ஐயோ, அடையாளம் கூடவா தெரியல அவனை பார்க்கும்போது. அது என் டேங் கிடையாது. ஐயோ, யாருன்னு கூட எனக்கு தெரியல. டேங் உருவத்தில் என்னை கொல்றதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கான் போல். பயமாக இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, என்னை பார்க்கக்கூடாது என்னோட ஆண்டி அப்படின்னு ஒரு பதட்டத்தோட மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு, இந்த சைடு ஆண்டி வந்தாங்க அப்படின்னா ஐஸை காட்டி நான் இங்கே இருக்கேன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லணும் அப்படின்னு கவனமாக படுத்து கிடக்குறாங்க ஒயின். எங்கள் அதர் ஹேண்ட் மினி வேகமாக அரண்மனைக்குள்ளே ஒடியாந்து
அங்கிள், ஆண்டி, யாராவது இருக்கீங்களா? மாயா, ஹன்ஷு யாராவது வாங்க அப்படின்னு கத்துறாங்க. அவ்வளோதான். மினி இங்கே ஒடியாடுறத பால்கனிலேருந்து நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க ராயல் ஃபேமிலி மெம்பர்ஸ். எல்லோரும் இப்போ டவுன் ஃப்ளோருக்கு வந்துட்டாங்க. டேயாங் கிடுக்கிடுன்னு ஓடி போய் மினிக்கிட்ட நின்று, மினி வந்துட்டியா? ஓ மம்மி எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ, இங்கே தான் டேங் இருக்காருன்னா அங்கே இருக்கிறது யார் அப்படின்னு அழுகிறாங்க. அங்கே இருக்கிறது ஒரு ஆத்மா, அதுவும் பிரேத ஆத்மா. உன்னோட மம்மி தேவையே இல்லாமல் அந்த ஆத்மா கிட்ட எதுக்கு போனாங்க? ஒயினை தேடி வந்து அரண்மனைக்குள்ளே வரணும், அரண்மனைக்கு வராமையே அங்கே போனாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ராஜகுரு மினியை பார்த்து மினிக்கு புரிஞ்சு போயிடுச்சு. ஐயோ ஐயோ, என் மம்மி தனியாக அங்கே இருக்காங்க, ஒயினை தேடணும்ல சொல்லிக்கிட்டு அங்கே தெரியாங்க, ஏதாவது பண்ணி என் மம்மியை காப்பாற்றுங்க அப்படின்னு அழுகிறாங்க மினி. அந்த டைமில் பாட்டிமா, வந்துட்டேன், ஷெண்டு பாட்டிலோடு வந்துட்டேன், இங்கே பாருங்கள், வாங்க போய் அங்கே கிரே அடுக்குள்ளே வச்சு அமுக்குவோம் வாங்க அப்படின்னு பாட்டிமா பலமாக ஷவுட் பண்ணுறாங்க. அடுத்த செகண்டே ராயல் ஃபேமிலி மெம்பர்ஸ், மினி எல்லாருமே பாட்டிமா கிட்ட தான் வந்து நிற்கிறாங்க. 1 மினிட் கூட வெயிட் பண்ணக்கூடாது, உடனே இந்த கிரே ஆட்குள்ளே இந்த சென்ட் பாட்டிலில் புதைச்சி வைக்கணும், குயிக்காக வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே ராஜகுரு பாட்டிமாவோட ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டு வேக வேகமாக அந்த கிரே ஆர்ட் சைடு நடந்து போகிறாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. பாட்டிமா எந்த இடத்துலேருந்து கிம்சோனோட அந்த ஃப்ராக்ரன்ஸ் பாட்டிலை எடுத்தாங்களோ அதே இடத்துல வச்சுட்டு அப்பாடா அப்படின்னு நிமிர்ந்து நிற்கிறாங்க. நிமிர்ந்து நின்று சுற்றி முற்றி பார்க்குறாங்க. என்னது இது? கிங்கு, குவீனு, பிரின்ஸு, அந்த வீணா போன தேங்கோட ஆண்டி, அவளோட 2 பொண்ணுங்க, ஏன் பிங்கி, ராஜகுரு யாரையுமே காணும். எங்கே போனாங்க? பக்கத்துலேயே நின்று ஏதோ கோழியை முக்கிற மாதிரியே குறுக்குறுன்னு பார்த்தாங்க. பாட்டியில் வச்சுட்டு நிமிர்ந்து பார்த்தா யாரையும் காணும் அப்படின்னு பாட்டிமா சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அந்த டைமில் பேக் ஃபேஸில் ஒரு பர்சன் நின்றுட்டுருக்காங்க. பாட்டிமா யாருன்னு தெரியாமல், யார் அது முதுக காட்டிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கத பாரு, மற்றவங்களாம் எங்கே போனீங்க ஐயா அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமா கிடுக்கிடுன்னு வந்து அப்படியே பேக் ஃபேஸில் நின்றுக்கிட்டு இருக்க அந்த பர்சனை ஷோல்டரை பிடிச்சி திருப்புறாங்க. அப்படியே தன்னோட ஃபேஸை கோல்டாக வச்சுக்கிட்டு அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க டேயாங். என்னதாப்பா உனக்கு பிரச்சனை? குறுன்னு இப்படி முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கா? நான் தான் வச்சுட்டேனே அந்த மந்திரவாதி, அது யார், ராஜகுருவா, அந்த வழுக்க மாட்டேன் என்னை கூப்பிட்டு ஏதாவது பண்ணி என் பேத்தியையும் என் பொண்ணையும் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அடுத்த செகண்டே டேயாங் உருவத்தில் இருக்க அந்த ஜோன் பாட்டிமாவை பார்த்து, நான் உன் பேரன் டேயாங் கிடையாது, கிம் ஜோன், ஒன்னால தான் நான் இந்த கிராமத்துக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு கிடச்சது. அந்த சந்தோஷத்தை நான் வெளிப்படுத்த வேணாம், உனக்கு பரிசு கொடுக்க வேண்டாம். நீ என்னோட ஒரு பொருளை உன்னோட இடத்துக்கு எப்படி எடுத்துக்கிட்டு போகலாம்? யார் அந்த உரிமையை உனக்கு கொடுத்தது? அதுக்கு கண்டிப்பாக எனக்கிட்ட இருந்து உனக்கு பரிசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமாவோட ஹேர் பண்ணை பிடிச்சி அப்படியே தரன்னு அந்த கிரேயோட விட்டு வெளியில் இழுத்துட்டு போகிறாங்க கிம்சோன். பாட்டிமாவுக்கு உயிரே போன மாதிரி இருக்குது. ஐயோ பேய், ஐயோ அப்பா, நான் என்ன பண்ணுவேன்? இங்கே பாரு தம்பி, என்னை விட்டுட்டு, ஐயோ சாமி என்னை விட்டுடுங்க, கடவுளே கந்தனாதான் காப்பாற்றுங்க. நான் ஒன்றும் பண்ணலை, அப்படியே கொண்டு வந்து வச்சுக்கிட்டேன். ஒரு 4 தடவை தான் புதுன்னு கொஞ்சம் அடிச்சுக்கிட்டேன். அதுக்கு கூட கொஞ்சம் காசை கொடுத்து போடுறேன் உங்ககிட்ட, என்னை விட்டுடுங்க, தெரியாமல் பண்ணிவிட்டேன், விட்டுடுங்க அப்படின்னு கிம்சோன் பாட்டிமாவை தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. பாட்டிமா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே உட்காந்துக்கிட்டாங்க. ரொம்ப கோபம் வருது கிம்சோனுக்கு. ஏய் வாடி அப்படின்னு சொல்லி பாட்டிமாவோட ஹேரை விட்டுட்டு அப்படியே ஹேண்ட்ஸை பிடிச்சி தூக்கி அங்கேருந்து வேகமாக ஓல்டு பேலஸ்க்கு இழுத்துட்டு போக பார்க்குறாங்க கிம்சோன். பாட்டிமா வருவாங்களா? அப்படியே சப்பலாங்கால் போட்டு உட்காந்துக்கிட்டாங்க. வரமாட்டேன்
நீ எதுக்கு என்னை அங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு நல்லா தெரியும். என்னை ரேப் பண்ண கூட்டிகிட்டு போகிற, நான் வரமாட்டேன். எனக்கு என் ஹஸ்பண்டு தான் ரொம்ப பிடிக்கும். நான் கிளவி, என்னை விட்டுடு அப்படின்னு அழுகிறாங்க பாட்டிமா. ஏய், இந்த நினப்பு வேற இருக்கா உனக்கு? சீ, வாய பொத்து. நான் என் ஒயினை தேடி தான் இங்கே வர்ற வர்ஜின் பொண்ணுங்களை கடத்திக்கிட்டு போய் அவங்க கூட ஒன்று மண்ணா இருப்பேன். அவங்க கூட ஒன்று மண்ணா இருக்கையில் தான் அது ஒயின் இல்லைன்னு தெரியும். உடனே தூக்கி போட்டுருவேன். இப்போ தான் என் ஒயின் எனக்கு கிடச்சிட்டாளே. அவள் இறக்கும்போது எந்த வயசில் எந்த உருவத்தில் இருந்தாலோ அதே மாதிரி இப்போ இருக்கா. நீ என் ஒயினா? என்ன திமிரு இருந்தா எனக்கிட்ட இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு ஸ்லாப் கொடுக்குறாங்க பாட்டிமாவுக்கு அந்த கிம் சூன். அவ்வளோதான், பாட்டிமாவுக்கு கிறுக்கிறுன்னு வந்துடுச்சு. ஏய், என்ன நானும் போனால் போகுது, பேயின்னு கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசினா அடிக்கிறேன், என்ன திமிரு இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமா டக்குன்னு எழுந்து நின்று ஓங்கி ஒரு பஞ்ச் கொடுத்துட்டாங்க ஜூனோட மவுத்தை பார்த்து. அவ்வளோதான், ஜூன் அப்படியே தன்னோட லிப்ஸில் ஹேண்ட்ஸை வச்சு பார்த்து, என்ன அடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாட்டிமாவோட ஹேண்ட்ஸை பிடிச்சி ஒரே திருப்பு தான். பாட்டிமாவுக்கு நல்லா ஒரு ஹேண்ட் உடஞ்சி போயிடுச்சு. ஐயோ போச்சு, இங்கே வலிக்குது, ஐயோ வயசானவன், இந்த கை போச்சு, இது இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ இந்த எலும்பு கூட சேராதே, நான் வயசானவன், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பலமாக அழுது கத்துறாங்க பெயினில். அந்த டைமில் பாட்டிமா அழுகிறத பார்த்து சகிச்சிக்க முடியாத டேங் தன்னோட டேடியோட ஹேண்ட்ஸை உதறி விட்டுட்டு கிடுகிடுன்னு கிம் ஜூன் கிட்ட வந்துட்டாங்க. அந்த டைமில் ராஜகுரு டேங்கை பிடிச்சி அப்படியே சைடில் இருக்க ஒரு பில்லர் சைடு இழுத்துக்கிட்டாங்க. இவங்க நடந்து வந்த அந்த சவுண்ட் கேட்டிருக்குமா, அப்படியே பேக்கில் திரும்பி கிம் ஜூன் பார்க்குறான். யாருமே பின்னாடி இல்லை. பகல் நேரத்தில் இந்த கிரையாடுக்கிட்ட என் மந்திர சக்தி வேலை செய்யாது. ஓ, நான் என்ன பண்ணுவேன், இங்கே எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே அந்த சைடும் இந்த சைடும் யாராவது இருக்கிறாங்களான்னு செக் பண்ணுறதுக்காக அந்த ஜோன் வந்து பார்க்குறான். ஜோன் ஒவ்வொரு பில்லர்ஸையும் பார்க்கும்போது ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த சைடும் அந்த சைடும் மறைஞ்சிக்கிறதுக்காக ஓடி ஒளிஞ்சிக்கிறாங்க. இதெல்லாம் ஹேண்ட்ஸ் பெயினில் உட்காந்து அமைதியாக பார்த்துக்கிட்டு இருந்த பாட்டிமா, ஐயோ யாவனையாவது பிடிப்பான்னு பார்த்தா ஏதோ சின்ன பிள்ளைக்கு விளையாட்டு காட்டுற மாதிரி ஓடவும் அங்கிட்டு ஓடவும் இதுங்க விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்குதுங்க. இவனை ஏதோ பெரிய ஆத்மா அப்படி இப்படின்னு சொல்லி நான் பயந்து கிடந்தா, இவன் என்ன சின்ன பிள்ளைங்க மாதிரி இங்கிட்ட ஓடிக்கிட்டு தெரியான். ஐயோ நான் கிளவி, ஈஸியாக என்னை அடிச்சு போடலான்னு என்னை அடிக்கிறான் போல். நான் முதல்ல இந்த இடத்த விட்டு நகர்ந்து போகிறேன், என்னால் முடியலை, வலி தாங்க முடியலை அப்படின்னு அழுதுகிட்டே பாட்டிமா எழுந்து குடுக்குடுன்னு அந்த சைடு ஓடி போய் நின்றுக்கிட்டாங்க. இப்படியே ஒரு ½ பாஸ் ஆகுது. ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எங்கிட்டும் அங்கிட்டும் மறைஞ்சு போகி நின்று இப்போ பயங்கர ஸ்வெட்டாகி போகி ரொம்ப டயர்டாகி போய் நின்றுட்டுருக்காங்க. பாட்டிமா அப்படியே ஒரு தூண்கிட்ட அப்படியே கீழே உட்காந்து, ஐயோ ஜிவு 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 ஜிவுன்னு வலிக்குது, என்ன பண்ணுவேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ராஜகுரு சில மந்திரங்களை சொல்லி அந்த சென்ட்டு பாட்டிலை ஓங்கி ஒரு கல்லை வச்சு உடைக்கிறாங்க. அந்த சென்ட்டோட வாசனை அந்த இடம் முழுக்க பரவுது. அவ்வளோதான், தன்னோட பொருளுக்கு ஏதோ பாதிப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புயல் வேகத்தில் தன்னோட கிரே பக்கத்தில் அந்த கிம் ஜூனோட ஆத்மா நிற்குது. சைடில் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்த கிம் தயாங்கும் அவங்களோட டேடியும் ராஜகுரு அவங்களோட ஹேண்ட்ஸில் கொடுத்துருந்த புனித நீரை அப்படியே அந்த ஆத்மா மேலே தெளித்து விட்டுறாங்க. ஏன்னா ரத்த சம்மந்தப்பட்டவங்க மட்டும்தான் இந்த வேலையை பார்க்க முடியும். அதனால தான் ராஜகுரு இந்த வேலையை செய்யாமல் டேங்கிட்டையும் டேங்கோட டேடிக்கிட்டையும் அந்த புனித நீரை கொடுத்து தெளிக்க சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான், தெளித்த அடுத்த செகண்டே கிம் ஜூனோட பாடியிலேருந்து அப்படியே புகை போல் ஏதோ கிளம்புது.
ஓ, விட மாட்டேன். ஏய் கிம் தயாங், விட மாட்டேன்டா உன்னைய, யோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே ஒரு ரவுண்டு தான் பண்ணுது அந்த கிம்சூனோட ஆத்மா. அப்படியே காற்று மாதிரி கரைஞ்சு போயிடுச்சு. இந்த உடம்புல பட்ட புனித நீரோட எரிச்சல் தாங்க முடியாமல் இங்கே மறைஞ்சு போய் அப்படியே அந்த கிராஸ் ஃபீல்டில் வந்து நிற்குது. இப்போ வரைக்கும் பிங்கி ஆண்டி ஒயினை தேடிட்டு இருக்காங்க. தேடிக்கிட்டு இருந்தவங்க இங்கே மறைஞ்சு போய் கிராஸ் ஃபீல்டில் அப்படியே டெலிபோர்ட் ஆன மாதிரி நிற்கிற அந்த கிம்சோனோட மேலே போய் இடிக்கிறாங்க ஆண்டி. தான் பாடியிலேருந்து வர்ற ஹீட்டப்போ தாங்க முடியாத கிம்சோன் பிங்கி ஆண்டியோட 2 சீக்ஸ்லேயும் பயங்கரமான ஸ்லாப் கொடுக்குறாங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 20 ஸ்லாப் விழுந்திருக்கும். பொத்துன்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க பிங்கி ஆண்டி. இதெல்லாம் ஒயின் அப்படியே ஒரு சைடாக படுத்துக்கிட்டு அந்த கிராஸ் ஃபீல்டுக்குள்ளே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வாங்கட்டும், நல்லா வாங்கட்டும், தேவையே இல்லாமல் இந்த அரண்மனைக்குள்ளெல்லாம் வந்து, ஐயோ நான் எப்போ பேசக்கூட கூடாது, எதையும் நினைக்கக்கூட கூடாது, குத்து வாங்கட்டும் பிங்கி ஆண்டி அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒயின் கம்முன்னு படுத்திருக்காங்க. பிங்கி ஆண்டி கொலாப்ஸ் ஆகி அப்படியே சீலிங்கை பார்த்து, ஸ்கையை பார்த்து படுத்துட்டாங்க. அவ்வளோதான், ஒரு வெறி பிடிச்ச மிருகம் போல் வேகமாக நடந்து ஒரே ஜம்ப்பு தான். கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க விண்டோவில் ஜம்ப் பண்ணிட்டான் அந்த பர்சன். அடுத்த செகண்டே அப்படியே திரும்பி ஒரு கிளான்ஸ் ராயல் ஃபேமிலி மெம்பர்ஸை நோட்டீஸ் பண்ணிவிட்டு அந்த ஓல்டு பேலஸ்குள்ளே ஓடி போயிடுச்சு அந்த கிம்சூனோட ஆத்மா. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டரை வர சொல்லி பாட்டிமாவுக்கு இப்போ உடஞ்சி போன கையை சரி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பிங்கி ஆண்டியையும் தூக்கிட்டு தான் வந்திருப்பாங்களா அரண்மனைக்குள்ளே. ஸோ பிங்கி ஆண்டியை சைடில் இருக்க சிங்கிள் சோஃபாவில் அப்படியே உட்கார்ந்த மாதிரி படுக்க வச்சுட்டாங்க. அவங்களையும் எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு டாக்டர் ஒன்றும் இல்லை, பலமான அடி வாங்கியிருக்காங்க, அந்த அடி பொறுக்க முடியாமல் பெயினில் மயங்கிட்டாங்க, இந்த டேப்லெட்டை கொடுங்க, இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் முழிச்சிடுவாங்க, அதுக்கப்புறம் ஃபுட் ஏதாவது கொடுத்து டேப்லெட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டர் பாட்டிமாவுக்கு ஒரு பெரிய கட்டை ஹேண்ட்ஸில் போட்டு விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ராஜகுரு டாக்டர் கிளம்புனதுக்கப்புறமா எல்லாரையும் பார்த்து, இங்கே பாருங்கள், ஒயின் தன்னோட தம்பி ஒய்ஃபுங்கிறத அந்த ஆத்மா கண்டுபிடிச்சிடுச்சு. ஒயினை அடையிறதுக்காக தான் இத்தனை வருஷங்களாக காத்துக்கிட்டு இருந்திருக்கு. இதே அரண்மனைக்கு தன்னோட தம்பிக்கு மனைவியாக எகெயின் ஒயினே வந்திருக்காங்க. அதாவது ஒயினும் டேயாங்கும் மறுபிறவி எடுத்து எகெயின் மேரேஜ் பண்ணி ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது அந்த கிம்சூனுக்கு தெரிஞ்சிடுச்சு. எந்த வகையிலையாவது இந்த பேலஸ்குள்ளே வர்றதுக்கு அவன் ரெடியாக இருப்பான். ஸோ எக்காரணத்தை கொண்டும் அந்த பேலஸ்குள்ளே யாரும் போயிடக்கூடாது, அந்த சைடும் போயிடக்கூடாது. பேலஸ் சைடு பார்த்த மாதிரி இருக்கிற விண்டோஸை கூட நல்லா ஆணி அடித்து ஓப்பன் பண்ண முடியாத மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சிங்கிள் கேப் கூட அந்த அரண்மனையை பார்க்குற மாதிரி நம்ம எதையும் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், அடுத்த செகண்டே அங்கே இருக்கக்கூடிய வேலையாட்களை வச்சு ஓல்டு பேலஸை பார்த்த மாதிரி இருக்கிற விண்டோஸ், டோர், பால்கனியோட ஓப்பன் ஸ்பேஸ் எல்லாத்தையும் மர சட்டங்களை வச்சு அடித்து ஃபுல்லாக ஒரு சின்ன டஸ்ட் கூட போகாத அளவுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஒயினுக்கு உண்மையிலேயே பதட்டமாக இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட நைட்லேருந்து மார்னிங் 11:30 வரையும் கிராஸ் ஃபீல்டில் படுத்திருந்துருப்பாங்க. அசைக்க கூட அசைக்காமல் தன்னோட ஃபுல் பாடியையும் அப்படியே ஃப்ரோஸ் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க ஒயின். ஸோ பேக்கெலாம் பயங்கர பெயினாக இருக்குது ஒயினுக்கு. ஆனால் பாட்டிமாவோட கண்டிஷனை பார்க்கும்போது பாவமாக இல்லை, கோபமாக இருக்குது, இன்னும் வேணும் அப்படின்னு தான் தோணுது ஒயினுக்கு. இப்போ இந்த மாதிரி சட்டங்களை வச்சு அடைச்சதுக்கப்புறம் ராஜகுரு சொல்கிறாங்க, டேயாங்கையும் ஒயினையும் கவனமாக பார்த்துக்கணும், எக்காரணத்தை கொண்டும் அந்த பேலஸ்குள்ளே யாரும் போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. யாராவது அங்கே போனாங்கன்னா அவங்களோட உடம்ப யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஆத்மா அவங்களோட உடம்பை எடுத்துக்கிட்டு இந்த அரண்மனைக்குள்ளே வர ட்ரை பண்ணும். ஸோ பி கேர்ஃபுல், கவனமாக இருங்க, யாரும் அந்த சைடு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு, ஏதாவது பிரச்சனை அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க ராஜகுரு. ராஜகுரு போய்
ஃபியூ மினிட்ஸில் பாட்டிமா எழுந்து கிடுகிடுன்னு டயாங்கோட ஆண்டிக்கிட்ட போயிட்டாங்க. போன ஜோரில் அந்த பேலஸோட பிரின்சஸ்ன்னு கூட கவலைப்படலை பாட்டிமா. தன்னோட ரைட் ஹேண்ட் உடஞ்சி போயிடுச்சு. லெஃப்ட் ஹேண்டால் ஓங்கி ஒரு ஸ்லாப் கொடுக்குறாங்க. திக்குன்னு இருக்குது அங்கே இருக்க அத்தனை பேருக்கும். யூஸ்லெஸ் லேடி, எதுக்கு நீ அடிச்ச அப்படின்னு எழுந்திருக்கிறாங்க. எக்கேன்னு ஒரு ஸ்லாப் கொடுக்குறாங்க ஆன்ட்டிக்கு பாட்டிமா. தாங்கவே முடியலை ஆன்ட்டிக்கு அந்த பெயின். அப்பா அண்ணா என்னது இது அப்படின்னு டேங்கோட டேடியை பார்த்து கேட்குறாங்க. டேங்கோட டேடி எழுந்து வந்து அவங்களோட வெறித்தீர 4 ஸ்லாப் கிட்ட கொடுக்குறாங்க டேங்கோட ஆன்ட்டிக்கு. டேங்கோட ஆன்ட்டியோட 2 சீக்ஸும் அப்படியே ஜீப்ரா மார்க் போட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஹன்ஷு மாயா 2 பேரும் மிஸ்டர் கிம்மோட இந்த கோல்டு ஃபேஸை பார்த்துட்டு பயந்து போயிட்டாங்க. ஆன்ட்டிக்குமே எதுவும் பேச முடியல. அண்ணா எதுக்கு நான் அடிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க டேங்கோட ஆண்டி. அதுக்கு பாட்டிமா, அடிக்காம அடி பாவி, எனக்கிட்ட என்னடி சொன்னா? நான் பாட்டுக்கு இருந்தேன். என்னடி சொன்னா? அந்த 1/2 மணிக்குள்ளே நாங்கள் நைட்டு போயிட்டு வருவோம், அடிக்கடி போவோம், தங்க பிஸ்கட்டு இருக்குது, நவரத்தினங்கள் கிடக்குது, அப்படி இப்படின்னு சொல்லி நான் ஒரு வாட்டி போகையில் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்லாம் ஆசை வார்த்தை காட்டி நீ ஏமாத்துனேன். எதுக்கு நீ எப்படி சொன்னேன்? எங்களை போட்டு தள்ளுறதுக்கா? முட்டாள். என்ன அடை தெரியுமா? அதை விட அவனை பார்த்து உயிர் பயம் வேறு எனக்கு. பொட்டுன்னு போயிட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அழுகுறாங்க பாட்டிமா. நான் சொன்னோம் நீங்கள் போவீங்களா? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் அப்படின்னு அழுகுறாங்க ஆண்டி. அப்போ டேங்கோட மம்மி கிடுகிடுன்னு ஆண்டிக்கிட்ட வந்து, உன்னோட விளையாட்டுத்தனத்துக்கு அளவில்லையா? எனக்கு கோபந்தான் வருது. இன்னையோட சரி, உங்களோட பேலஸ்க்கு நீங்கள் கிளம்புங்க. உங்கள் பொண்ணுங்களை கூட்டிக்கிட்டு உங்கள் ஹஸ்பண்ட் கூட உங்கள் பேலஸ்க்கு கிளம்புங்க. இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம். விளையாட்டுக்கு எதை சொல்லுவீங்க? பாட்டிமா விளையாட்டுக்கு சொல்கிற அளவுக்கு சின்ன குழந்தையா? எவ்வளவு நம்பகத்தன்மையாக சொல்லியிருந்தா பாட்டிமா அந்த பேலஸை பார்க்க ஆசைப்பட்டிருப்பாங்க. கிளம்புங்க முதல்ல உங்களோட பேலஸ்க்கு. இங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. உங்களால் என்னோட மருமகளும் மகனும் ஏதாவது பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? கிளம்புங்க அப்படின்னு கத்துறாங்க டேங்கோட மம்மி. பயங்கரமான அவமானம். ஆண்டி எதுவுமே பேசலை. கிளம்புறேன். இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் நான் அந்த அரண்மனையில் இருக்க மாட்டேன். அண்ணா, உன் ஒய்ஃப் சொல்கிறத கேட்டுக்கிட்டு நீ கவனம் நிற்கிறீல? கிளம்புறேன் இங்கேருந்து. என் பொண்ணுங்களை விட்டுவிட்டு இந்த ஒயின் பொண்ணை, இந்த கிராமத்து பொண்ணை உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சில, அந்த கிம் ஜூன்னு சொல்கிற அந்த ஆத்மா கண்டிப்பாக உன் பையனையும் உன் மருமகளையும் நிம்மதியாக வாழ விடாது. நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பொண்ணுங்களையும் ஹஸ்பண்டையும் பார்த்து, ஒரு நிமிஷம் கூட நம்ம இங்கே இருக்கக்கூடாது, வாங்க போகலாம். என்னை அடித்ததுக்கு கண்டிப்பாக உன்னை நான் பழி வாங்குவேன் அப்படின்னு பாட்டிமாவை பார்த்து சொல்லிவிட்டு ஆண்டி கிடுக்கிடுன்னு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. டேங்கோ மற்ற யாருமோ தடுக்கலை ஆண்டியை. ஏன்னா ஆன்ட்டியோட பொய்னால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை உருவாயிருக்கு. ஸோ ஆன்ட்டி இங்கே இருந்தால் எகெயின் ஏதாவது தொந்தரவு பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட பேலஸ்க்கு கிளம்பட்டும்னு சொல்லிட்டு டேங்குமே அமைதியாகிட்டாங்க. எங்கே அதர் ஹேண்ட் கிம் ஜூனோட ஆத்மா அப்படியே இந்த பேலஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ரூமில் அப்படியே ஃப்ரண்ட் அண்ட் பேக் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த ராஜகுரு என்னோட உடம்புல புனித நீரை தெளிச்சிட்டான். இந்த காயங்கள் ஆறுறதுக்கு எப்படி எனக்கு பல மாதங்கள் ஆகும். சூரிய வெளிச்சம் கொஞ்ச நாளைக்கு என்னோடய உடம்புல படக்கூடாது. பட்டது என்னோட மாயசக்திகள் வேலை செய்யாமல் போயிடும். இந்த காயங்கள் எப்போ ஆறுன்னு தெரியலை. நான் எப்போ போய் ஒயினை பார்க்குறதுன்னு தெரியலை. ஏன் ஒயின் கூட அந்த டேங் ஒன்று மண்ணா இருந்துட்டான். ஆனால் இதுக்கப்புறம் அவனை நான் இருக்க விட மாட்டேன். ஏதாவது பண்ணி டேங்கோட உடம்புக்குள்ளே நான் போய் ஒயின் கூட ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும். அந்த நாள் எப்போ வரும் அப்படின்னு தனக்கு தானே பேசிக்கிட்டு அந்த ரூம்குள்ளே ஃப்ரண்ட் அண்ட் பேக் நடந்துக்கிட்டு இருக்கான் அந்த கிம் ஜூன். இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.